Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி யூனிட். இந்த ஸ்டடி யூனிட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து ஸ்டோரேஜ் ஸ்டடி யூனிட். நம்ம பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டோரேஜ் ஸ்டடி யூனிட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணுறோம். ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் பட்ஜெட்டோடு நம்மக்கிட்ட வந்து வரும்போது இந்த மாதிரி கேபினெட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துறது. அதுக்கப்புறம் வந்து பேஸ் யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொடுக்காம ஃப்ளோட்டிங் கீழே வந்து டச் ஆகாமல் வெறும் வந்து டாப்பில் மட்டும்தான் கொடுக்குறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் இருக்கிற ஸ்டடி யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 கேபினெட்ஸ், பேஸ் 1, அப்பர் 1, லாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட்ன்றது வந்து கொடுத்துருப்போம். நிறைய பேருக்கு வந்து இந்த பீம் வந்து க்ளீனாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பீம் வந்து வர்ற இடத்துல வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கூட காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து டம்மி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் ட்ராயர். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ட்ராயர், ஒரு பெரிய ட்ராயர் தான் இது. ஏன்னா ஸ்டடி யூனிட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். சாஃப்ட் க்ளோஸ் சேனல்ஸ் தான். இந்த ஃப்ளாட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். மேல் அப்பர் யூனிட்டில் வந்து 2 doors. இந்த கேபினெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ்னால் நீங்கள் கை வச்சிங்கன்னா கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணால் அதோட பீம் லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டம்மி பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக், லாக்வேர்ட் அந்த மாதிரி வந்து போட்டு கிளாஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா ட்ரா பண்ணுற போர்டுன்றது வந்து ஏதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லாக்வேர்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ட்ரா பண்ணால். பட் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ன்றது வந்து அதிகமாகவே இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன் அதோட ஹேண்டில் டிசைன். ஏன்னா நம்ம எந்த லேமினேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஹேண்டில் வந்து செலக்ட் பண்ணுறோம், எந்த மாதிரி டிசைனோட ஹேண்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டேருந்து பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கோல்டு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அப்பர் யூனிட்டில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக யூஸ் பண்ணியிருப்போம். பேஸ் யூனிட்டில் இருக்கிற ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்போம். டாப்பில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலர் வந்து கொடுத்துருக்கோம். க்ரே அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த விண்டோட ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எம் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா பில்டர் சைட்லேருந்து இங்கே பீம் ஸ்பேஸ் வந்து கொடுத்ததுனால எம் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்டைன்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.